வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் செட்டப் சேனல். நம்ம சேனலில் நம்ம பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50க்கான டெய்லி அனாலிசிஸ் தென் ப்ரிடிக்ஷன்ஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். தென் ஆப்ஷன் பையிங்கான பர்டிகுலர் ப்ரிடிக்ஷன் டார்கெட்ஸும் நம்ம டெய்லி ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம டெய்லி ப்ரொவைட் பண்ணுற டார்கெட்ஸை ஃபாலோ பண்ணி நம்ம வந்து ட்ரேடிங் வியூவில் ப்ராப்பராக ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணணும். ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிட்டு நம்ம லைனில் இதான் ட்ரெண்ட் லைன் மேக்கிங். ஸோ ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிட்டு நீங்கள் நம்ம லைனில் ஃபர்தராக கன்ஃபர்மேஷனுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இங்கே கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற பட்சத்தில் நம்மளோட ட்ரேட்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ கன்ஃபர்மேஷன் கிடச்சி நீங்கள் ட்ரேட்ஸ் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நம்ம ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் மெத்தட் யூஸ் பண்ணி ட்ரிகர் ப்ரைஸ் தென் ஸ்டாப் லாஸ் ப்ரைஸை வேரி பண்ணி தான் நம்ம எவ்ரிடே ப்ராஃபிட் புக்கிங் நமக்கு வந்துட்டு மூவ் போயிட்டுருக்கு. ஸோ வாங்க இப்போ இன்றைக்கான மண்டே மூவ் எப்படி இருந்துச்சுன்றதை நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம நாளைக்கு டியூஸ்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரெடிக்ஷன் டார்கெட்ஸ் என்னங்கிறதையும் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பேங்க் நிஃப்டிக்கான மண்டேக்கான ஸ்டேட்டஸ் என்னங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ் நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் 10 minutes நம்ம என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னா வந்துட்டு எந்த ட்ரேட்ஸும் என்ட்ரு ஆகிறது கிடையாது, பை பண்ணுறது கிடையாது. ஸோ ஏன் அப்படின்னா வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கான கன்ஃபர்மேஷன் வேணும். நம்ம லைனில் நமக்கு ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற பட்சத்தில் தான் நம்ம வந்து ட்ரேட்ஸ் பையிங் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் 10 minutes பார்த்தீங்களா. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் மூவ் பார்த்துருந்தீங்கனாலே தெரியும், ரொம்ப கேப் அப் கேப் டவுன் நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கேப் டவுனில் மார்க்கெட் மூவ் இருந்தது இல்லையா. ஸோ இந்த மாதிரி சம் கேசஸ் வந்து மேக்ஸிமம் கேசஸ் அந்த மாதிரி சம் இஷ்யூஸ்னால இந்த மாதிரி மார்க்கெட் ஓப்பனிங் இருக்கும். ஸோ இதனால தான் நம்ம அந்த ஃபர்ஸ்ட் 10 minutes வந்து ஒரு என்ட்ரிக்கான பெஸ்ட் டைமாக நம்ம சூஸ் பண்ணுறது கிடையாது. மோர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்ட்ரி எக்ஸிட்கான ஃபுல் கிளியர் வீடியோஸும் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த வீடியோஸ் நீங்கள் ஃபுல்லாக கிளியராக வாட்ச் பண்ணிவிட்டு பர்டிகுலராக எப்போ என்ட்ரு ஆகணும் எப்போ என்ட்ரு ஆகக்கூடாதுங்கிற ஒரு கிளியர் கண்டென்ட் அதில் இருக்குது. ஸோ அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த வீடியோ ஃபுல்லாக கிளியராக வாட்ச் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ராப்பராக ட்ரேட்ஸ் அட்டென்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம லைனில் ஃபர்ஸ்ட் லைன் நமக்கு நம்மளோட லைனில் ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் இங்கே தான் கிடச்சிது. பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கிடச்சிது. அப் ட்ரெண்ட்ஸில் இங்கே நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சி இதை நம்ம கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவான 56488 வந்து நம்ம வந்து நம்மளோட ட்ரேட்ஸை ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரேட் இங்கே தான் ஸ்டார்ட். ஸோ இங்கே நீங்கள் என்ட்ரு ஆயிருந்தீங்க அப்படின்னா இங்கே நமக்கு அப் ட்ரெண்டில் நமக்கு வந்து கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. ஸோ கால் ப்ரைஸில் நம்ம வந்து பை பண்ணியிருப்போம், ரைட். ஸோ இங்கே நீங்கள் பை பண்ணியிருந்தீங்கன்னா பாருங்களேன், ஒரு சூப்பர் மூவ் இல்லையா. கரெக்டாக நம்ம லைனில் அச்சீவ்மெண்ட் தான். நம்ம லைனில் கரெக்டாக நம்மளோட டார்கெட் நீட்டாக செட் ஆகிட்டு அப்படியே ரிவர்ஸ் ஆகிருக்கு மார்க்கெட். ஸோ அந்தளவுக்கு நம்ம ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் வந்து ரொம்ப அக்யூரேட்டாக தான் ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ நீங்கள் கிளியராக வாட்ச் பண்ணிங்க, நம்ம ப்ரீவியஸ் அனாலிசிஸ்லாம் வாட்ச் பண்ணி எவ்ரி அனாலிசிஸ் நீங்கள் வாட்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு மூவ் தெரியும். ரிஸ்க் இருக்கும்போதும் நம்மளோட செட்டப்ஸ் வந்து ரொம்ப பக்காவாக ஒர்க் ஆகிட்டுருக்கு மார்க்கெட்டில். ஸோ பாருங்கள், இப்போது பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடச்சி பை பண்ணோம். ஸோ இது வரைக்கும் நீட்டாக நம்மளோட டார்கெட் அச்சீவ் ஆகிட்டு அதோட மார்க்கெட் ரிவர்ஸில் ஆகிடுச்சு இல்லையா. ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் ட்ரேட் ஒரே ஒரு ட்ரேடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 195 பாயிண்ட் வரைக்கும் உங்களோட மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் நீட்டாக உங்களோட ஃபர்ஸ்ட் ட்ரேட் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். ஓகேவா. தென் செகண்ட் ட்ரேட் பார்க்கலாம். செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம லைன்லேயே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ரிவர்சல் இல்லையா. ரிவர்சலில் இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் நமக்கு கிடச்சிது. ரிவர்ஸ் ஆகிட்டு இங்கே ஒரு டவுன்வர்டில் இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சிது. இதை கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவான 56617 நம்ம பை பண்ணியிருக்கணும். ஸோ இங்கே நீங்கள் பை பண்ணி உங்கள் செகண்ட் ட்ரேடை ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். நம்மளோட செகண்ட் ட்ரேட் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இதோட லோ வரைக்கும் நீங்கள் ஒரு நீட்டான ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கலாம். 90 பாயிண்ட்ஸ் வரைக்கும். ஓகேயா. ஒரு 56527 லோ வேல்யூ நான் சொல்கிறேன். ஸோ ஒரு 90 பாயிண்ட்ஸ் ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் தான். இங்கே ஒரு இந்த நம்மளோட செகண்ட் ட்ரேடில் மட்டும் நீங்கள் ஒரு 90 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து ப்ராஃபிட் புக்கிங்கோட நீட்டாக எக்ஸிட் ஆகிருக்கலாம். ஸோ இது செகண்ட் ட்ரேட் பார்த்தாச்சு. தென் நெக்ஸ்ட் தேர்ட் ட்ரேட் பார்க்கலாம். ஸோ சேம் லைனில் அகைன் ஒரு ரிவர்சலில் ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சிது. எஸ், ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் கிடச்சிது. ஸோ இதை கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவான 56655 நீங்கள் வந்து பை பண்ணியிருக்கணும். ஸோ இங்கே நீங்கள் பை பண்ணியிருந்தீங்கன்னா இங்கேயும் அதே தான், இதோட லோ வேல்யூ வரைக்கும். ஓகே. ஸோ இங்கே நீங்கள் பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கே நமக்கு என்ன பண்ணுவோம்னா புட் ப்ரைஸ் டவுன்வர்ட்ஸ் கன்ஃபர்மேஷனுங்கிறதுனால நம்ம வந்து புட் ப்ரைஸில் நம்ம பை பண்ணுவோம். ஸோ இதோட லோ வேல்யூ வரைக்கும் நீங்கள் வந்துட்டு சாலிடாக ஒரு 115 பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து ப்ராஃபிட் புக்கிங் பண்ணியிருக்கலாம். ஓகேயா. ஸோ வந்து பேங்க் நிஃப்டி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வந்துட்டு ரொம்ப ஒரு சூப்பர் மூவ் தான் இல்லையா. பேங்க் நிஃப்டியில் வந்துட்டு நமக்கு வந்து குட் ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் நமக்கு கம்ப்ளீட் ஆச்சு இன்றைக்கி ஸ்டேட்டஸ். பட் நிஃப்டி 50 தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை. லாட் ஆஃப் ஃப்ளக்சுவேஷன்ஸோடு இன்றைக்கி மார்க்கெட் மூவ் இருந்தது இல்லையா. ஸோ அதையும் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பேங்க் நிஃப்டி ஸ்டேட்டஸ் இன்றைக்கான ஸ்டேட்டஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்ம அட்டன் பண்ண 3 ட்ரேட்ஸ் அட்டன் பண்ணோம். ஸோ 3லேயுமே வந்து ப்ராஃபிட் புக்கிங் தான். ஓவரால் ஒரு 400 பாயிண்ட்ஸ் நீங்கள் வந்து பேங்க் நிஃப்டியில் மட்டும் நீங்கள் ப்ராஃபிட் புக்கிங்கோட நீட்டாக வந்து எக்ஸிட் ஆகிருக்கலாம். ஒன்லி பேங்க் நிஃப்டி நான் சொல்லிட்டுருக்கேன். 400 மேக்ஸிமமான ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் வந்து இன்றைக்கி மண்டேக்கான ஸ்டேட்டஸை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம் பேங்க் நிஃப்டியில். ஸோ வாங்க பேங்க் நிஃப்டிக்கு நம்ம நாளைக்கு டியூஸ்டே ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் என்னங்கிறதையும் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மூவ் நாளைக்கு மூவ் அப் ட்ரெண்ட்ஸில் இருந்தது அப்படின்னா அதுக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் பார்த்துடலாம்.
அப் ட்ரெண்ட் லெவலில் க்ரியேட் ஆகிடுச்சுன்னா மூவ் க்ரியேட் ஆச்சு அப்படின்னா அதுக்கு நம்ம வந்து சம் ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். சிமிலர்லி டவுன் ட்ரெண்ட்ஸில் மூவ் க்ரியேட் ஆச்சுன்னா அதுக்காகவும் சம் ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம் டெய்லி. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம அப் ட்ரெண்ட்ஸில் மூவ் இருந்ததுன்னா அதுக்கான டார்கெட்ஸ் பார்த்துடலாம். 56712, then 56901, then 57084, 57294, 57429, then 57797, 57967, 57574. ஸோ இதான் நம்ம நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய பேங்க் நிஃப்டிக்கான ப்ரெடிக்ஷன் டார்கெட்ஸ். டியூஸ்டேக்கான டார்கெட்ஸ் தான் இப்போ நம்ம பார்த்தோம். அப் ட்ரெண்ட்ஸில் இருந்ததுன்னா நாளைக்கு மூவ் அப் ட்ரெண்ட்ஸில் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா அதுக்கான டார்கெட்ஸ் இது. இஃப் சப்போஸ் டவுன் ட்ரெண்ட்ஸில் மூவ் க்ரியேட் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கான ப்ரெடிக்ஷன் டார்கெட்ஸும் நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 56414, தென் 56243, 56072, 55918, 55716, 55528, 55353, then 55185. ஸோ இதான் நாளைக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் ஃபார் பேங்க் நிஃப்டி. போத் ப்ரொவைட் பண்ணியாச்சு. அப் ட்ரெண்ட்ஸில் லெவல்ஸ் க்ரியேட் ஆனாலும் மூவ்ஸ் க்ரியேட் ஆனாலும் சரி, டவுன் ட்ரெண்ட்ஸில் இருந்தாலும் சரி, நமக்கு வந்துட்டு வரி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. பிகாஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணுற டார்கெட்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிக்கோங்க. ட்ரெண்ட் லைன் மேக்கிங்கில் எனி டவுட்ஸ் இருந்தாலும் அதுவும் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம், வீடியோ இருக்குது. ஸோ அந்த வீடியோஸை கொஞ்சம் ஃபுல்லாக கிளியராக வாட்ச் பண்ணிவிட்டு ப்ராப்பராக ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிட்டு உங்களோட ட்ரேட்ஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். பர்டிகுலர் கன்ஃபர்மேஷன் கிடைக்கும் போது உங்கள் ட்ரேட்ஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒன்று பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் வேணும், இல்லைனா ரிவர்சலில் கன்ஃபர்மேஷன் நமக்கு வேணும். கிடைக்கும் போது உங்கள் ட்ரேட்ஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் மெத்தடில் நம்மளோட எவ்ரிடே ட்ரேட்ஸையும் உங்கள் ட்ரிகர் ப்ரைஸ் தென் ஸ்டாப் லாஸ் ப்ரைஸை வேரி பண்ணி நம்மளோட மூவ் வந்து மேக்ஸிமம் ப்ராஃபிட் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் நம்மளோட எவ்ரிடே மூவ்ஸும் நமக்கு போயிட்டுருக்கு. ஸோ வாங்க இப்போ நிஃப்டி 50க்கான மண்டேக்கான அனாலிசிஸ் பார்த்துட்டு தென் டியூஸ்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் என்னென்னங்கிறதையும் இப்போ பார்த்துடலாம். ஸோ நிஃப்டி 50 ஸ்டேட்டஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், லாட் ஆஃப் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இல்லையா, ஒரு ப்ராப்பர் மூவே இல்லை. ஸோ சம் கேசஸில் இந்த மாதிரி இருக்கும், சம் இஷ்யூஸ் டைமில் வந்துட்டு இந்த மாதிரி தான் இருக்கும் மார்க்கெட் மூவ். ஸோ வாங்க பார்த்துடலாம். மண்டேக்கான ஃபுல் கிளியர் அனாலிசிஸ் நம்ம பார்த்துடலாம். ஸோ பார்த்தீங்களா, ஓப்பனிங்கே வந்துட்டு பயங்கர டவுனில் ஓப்பன் ஆகிட்டு கொஞ்சம் அப்வர்ட் மூவில் இருந்தது. ஸோ இதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஓப்பனிங். ஸோ சிமிலர்லி நம்ம என்ன பண்ண மாட்டோம், ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் வந்து என்ட்ரிக்கான பெஸ்ட் டைமாக நம்ம சூஸ் பண்ணுறது கிடையாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம லைனில் நம்ம கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணுவோம். ஸோ வெயிட் பண்ணும்போது நம்ம இங்கே வந்துட்டு நமக்கு வந்து ரிவர்சலில் இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சிது. இதை கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணுவோம். இதோட க்ளோசிங் வேல்யூவில் நம்ம பை பண்ணியிருக்கணும், ரைட். ஸோ இங்கே வந்துட்டு 25164 நீங்கள் பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்களா, இங்கே வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணமும் கொஞ்சம் கூட கிடைக்கல இல்லையா. இங்கே நம்ம க்ளோசிங் வேல்யூவில் பை பண்ணோம், சடனாக என்னாச்சு, ரிவர்ஸில் மூவ் ஆகிட்டு இங்கே நமக்கு ஒரு ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா இதோட ஹைக்கில் நம்ம ஸ்டாப் லாஸ் செட் பண்ணியிருப்போம் இல்லையா. ஸோ ரொம்ப சடனாக எல்லாமே வந்து நடந்தது இல்லையா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சடனாக இதுதான் ஃப்ளக்சுவேஷன்ஸ், அதிகமான ஃப்ளக்சுவேஷன்ஸோட தான் வந்துட்டு இன்றைக்கி நமக்கு நிஃப்டி 50 மூவ் அப்படி தான் இருந்தது. சடனாக மேலே போகும், சடனாக கீழே வரும், அந்த மாதிரி இருந்தது கொஞ்சம் மூவ் இல்லையா. ஸோ இதோட க்ளோசிங்கில் நம்ம பை பண்ணோம், கால் ப்ரைஸ் நம்ம புட் ப்ரைஸில் பை பண்ணியிருக்கணும், ரைட். பை பண்ணது வந்துட்டு சடனாக ரிவர்ஸ் ஆகிட்டு நமக்கு ஸ்டாப் லாஸ் இங்கே ஹிட் ஆகிடுச்சு. ஸோ 25210 வந்துட்டு இங்கே வந்து நமக்கு ஒரு 46 பாயிண்ட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ட்ரேடில் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகிடுச்சு. தென் செகண்ட் ட்ரேட் பார்க்கலாம். செகண்ட் சேம் நம்ம லைனில் வந்து நமக்கு பர்டிகுலர் கன்ஃபர்மேஷன் வேணும் இல்லையா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் நமக்கு என்ன ஆச்சுன்னா இங்கே ஒரு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கிடச்சிது. இதை கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணியிருப்போம். சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவான 25200 நீங்கள் பை பண்ணியிருக்கணும். பை பண்ணியிருந்தீங்கன்னா இதோட லோ வரைக்கும் ஓகே ஒரு மினிமமான ப்ராஃபிட் ஒன்று ஏர்ன் பண்ணியிருக்கலாம். 25173 வரைக்கும் இங்கே வந்துட்டு ஒரு 227 பாயிண்ட் வரைக்கும் ஒரு மினிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட நீட்டாக இந்த ட்ரேடை நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அகைன் நமக்கு தேர்ட் ட்ரேட் சேம் நம்ம லைனில் நமக்கு கன்ஃபர்மேஷன் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கிடச்சிது. அப்ரெண்ட்ஸில் இங்கே நமக்கு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கிடச்சி இதை நம்ம கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூ வந்து 25211 நம்ம வந்து பை பண்ணியிருக்கணும், ரைட். இங்கே நீங்கள் பை பண்ணியிருந்தீங்கன்னா இங்கேயும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு மூவ் கொடுக்கல. ஸோ என்ன ஆயிடுச்சுன்னா ரிவர்ஸ் ஆகிட்டு இதுவும் நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட்டு தான்.
ஸோ 25204 வந்துட்டு இங்கேயும் நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட். ஸோ இங்கே ஒரு மினிமமான ரொம்ப மினிமமான ஒரு 7 பாயிண்ட்ஸ் இங்கே வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு. ஸோ நிஃப்டி 50யில் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன் இல்லை. ஓகே, ஸோ ரொம்ப நேரம் கழிச்சு தான் அதுக்கப்புறமா தான் நமக்கு கன்ஃபர்மேஷன், பட் இங்கே கிடச்சதுன்னு நினைக்கிறேன், இங்கே இல்லையா. ஸோ நம்ம லைன் ரிவர்சல், பட் நம்ம அட்டன் பண்ணது ஒன்லி 3 ட்ரேட்ஸ் தான் அட்டன் பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் வந்துட்டு ஸ்டாப் லாஸ் ஹிட், தென் செகண்ட் மட்டும் ஒரு மினிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட நிஃப்டி 50யோட இன்னைக்கு ஸ்டேட்டஸ் கம்ப்ளீட் ஆச்சு. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 ஸ்டேட்டஸ் நமக்கு வந்து 26 வந்து ஸ்டாப் லாஸோட தான் நமக்கு இன்றைக்கி டே கம்ப்ளீட் ஆச்சு. ஆக்சுவலி நம்ம வந்து ஏர்ன் பண்ணது 27, பட் ஹிட்டான ஸ்டாப் லாஸ் வந்து 53 இல்லையா. ஸோ அதனால் ஒரு 26 ஸ்டாப் லாஸ், பட் நம்ம பேங்க் நிஃப்டியில் எவ்வளோ ஏர்ன் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். ஸோ 400 மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் நமக்கு பேங்க் நிஃப்டி கம்ப்ளீட் ஆச்சு. இதை லெஸ் பண்ணிவிட்டு ஓவரால் பார்த்தீங்கன்னா 374 பாயிண்ட் ஓவரால் ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் இன்றைக்கும் மண்டேக்கான ஸ்டேட்டஸும் கம்ப்ளீட் ஆயிருக்கு. யூஸிங் அவர் ப்ரெடிக்ஷன் டார்கெட்ஸ், நம்ம செட்டப்ஸ் நம்ம டெய்லி ப்ரொவைட் பண்ணுற செட்டப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து ட்ரேட்ஸ் பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஷுவராக வந்துட்டு ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் தான் நம்மளோட எவ்ரிடே மூவ்ஸுமே இருந்துகிட்ருக்கு. அது எவ்வளோ சுச்சுவேஷன்ஸ் எப்படி இருந்தாலும் சரி, மார்க்கெட்டில் எவ்வளோ சுச்சுவேஷன்ஸ் இருந்தாலும் சரி, டிஃபிகல்ட் சுச்சுவேஷன்ஸ் இருந்தாலும் சரி, பெட்டர் மூவில் தான் நம்மளோட டார்கெட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுற டார்கெட்ஸ் வந்து மொமெண்டம் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். வாங்க இப்போ நிஃப்டி 50க்கு டியூஸ்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரெடிக்ஷன் டார்கெட்ஸையும் பார்த்துடலாம். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நிஃப்டி 50க்கு பார்த்துடலாம். நிஃப்டி 50 நாளைக்கு டியூஸ்டே ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் அப் ட்ரெண்ட்ஸில் இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் வந்து அப் ட்ரெண்ட்ஸ்க்கான ஃபர்ஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 25288, தென் 25351, 25448, தென் 25507, தென் 2555, 25669, 25736. இதுதான் நாளைக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் ஃபார் நிஃப்டி 50 அப் ட்ரெண்ட்ஸில் இருந்ததுன்னா. இஃப் சப்போஸ் மூவ் டவுன் ட்ரெண்ட்ஸில் இருந்ததுன்னா அதுக்கான டார்கெட்ஸும் நம்ம பார்த்துடலாம். 25214, 25151, தென் 25083, 25015, 24939, 24864, then 24793, then 24704. ஸோ இதான் நம்ம நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய நிஃப்டி 50க்கான டார்கெட்ஸ். அப் ட்ரெண்ட்ஸில் இருந்தாலும் சரி, டவுன் ட்ரெண்ட்ஸில் இருந்தாலும் சரி, போத் ப்ரொவைட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்க இந்த டார்கெட்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். போத் நம்ம ப்ரொவைட் பண்ணியாச்சு இல்லையா. பேங்க் நிஃப்டிக்கும் பார்த்தாச்சு, நிஃப்டி 50க்கும் பார்த்தாச்சு, மண்டேக்கான அனாலிசிஸும் பார்த்தாச்சு. ஸோ நம்ம ப்ரொவைட் பண்ணுற டார்கெட்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ப்ராப்பராக ட்ரேடிங் வேல ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிக்கோங்க. மேக் பண்ணிவிட்டு ஃபர்தராக கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள், பையிங் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். தென் நம்ம வந்து ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் மெத்தட் யூஸ் பண்ணுறோம். ஸ்டாப் லாஸ் ப்ரைஸ் தென் வந்து ட்ரிகர் ப்ரைஸை வேரி பண்ணி எவ்ரி ட்ரேட்ஸும் வந்து மேக்ஸிமம் ப்ராஃபிட் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் நம்மளோட எவ்ரிடே மூவ்ஸும் போயிட்டுருக்கு. ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.